தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர் தமிழ்நாட்டுக்கான மேடை என்ற ஒரு தலைப்பினில் தற்பொழுது இந்த பதிவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்க பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தொடர்ச்சியாகவே பல்வேறு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டிற்கான மேடை என்ற கேள்விக்கூடையுடன் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக எங்கள் மேடையில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளையும் அவற்றால் பயனடைந்தவர்களின் குறித்தும் தரவுகளோடு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் எனவும், மற்றொரு புறம் சொல்வதற்கு சாதனைகளும் அதே போல செயல்படுத்துவதற்கு கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் பேசியதை குறிப்பிட்டு பல்வேறு கண்டனங்கள் என்பது தெரிவித்து வரக்கூடிய நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுத்துவதற்கான கொள்கைகளும் இல்லாதவர்கள் தான் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டு இருக்கின்றனர் எனவும், தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்தார். செலினா, தகவலுக்கு நன்றி. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர் தமிழ்நாட்டுக்கான மேடை என்ற ஒரு தலைப்பினில் தற்பொழுது இந்த பதிவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்க பதிவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தொடர்ச்சியாகவே பல்வேறு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டிற்கான மேடை என்ற கேள்விக்கூடையுடன் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக எங்கள் மேடையில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளையும் அவற்றால் பயனடைந்தவர்களின் குறித்தும் தரவுகளோடு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் எனவும், மற்றொரு புறம் சொல்வதற்கு சாதனைகளும் அதே போல செயல்படுத்துவதற்கு கொள்கைகளும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் பேசியதை குறிப்பிட்டு பல்வேறு கண்டனங்கள் என்பது தெரிவித்து வரக்கூடிய நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவை செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுத்துவதற்கான கொள்கைகளும் இல்லாதவர்கள் தான் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்துக் கொண்டு இருக்கின்றனர் எனவும், தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வளர்ச்சியை தரும் விடியலையே நம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்தார். செலினா, தகவலுக்கு நன்றி.